அப்போ எப்போ பார்த்தாலும் எங்கள் நாத்தனாங்க மேம் ஃபோன் போட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க மேம். அதாவது என் தம்பி எனக்கு இவ்வளோ காசு தரணும், 2 பவுன் நகை தரணும். நான் அதுக்கு சொல்லுவேன், எதாக இருந்தாலும் உங்கள் தம்பிகிட்ட கேளுங்க, என்கிட்ட ஏன் ஃபோன் போட்டு சொல்கிறீங்க, அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னா, நீ சொன்னால் தான் அவன் கேட்பான் அப்படி சொல்லி என்கிட்டே தான் மேம் டார்ச்சர் பண்ணுவாங்களே. நான் எங்கள் வீட்டாருங்க அப்போ இங்கே மெட்ராஸில் வேலைக்கு வந்து இந்த ஃப்ளோரிங் வேலைக்கு வந்துட்டாங்க மேம். ஃபோன் போட்டு சொல்லுவாள், இது மாதிரி உங்கள் அக்கா ஃபோன் போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்க, நீ ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு என்னன்னு கேளு அவங்ககிட்டனா இவங்க கேட்கவே மாட்டாங்க மேம். ஸோ உங்கள் வீட்டுக்காரர் ஃப்ளோரிங் வேலை தான் டைல் வேலையா? ஃப்ளோரிங் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க மேம். எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுதுங்க மேம். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க மேம் 23. திருப்பி வெளிநாட்டில் போய் 5 வருஷம் இருந்தாங்க மேம். இருந்துட்டு வந்தாங்க. டிசம்பர் 14ஆம் தேதி வந்தாங்க 23ல். வந்தோடனே இந்த பாப்பா கன்சீவ் ஆகிட்டாங்க மேம். இந்த பாப்பா அவங்களுக்கே பிறக்கலன்னு சொல்லி அவங்க அக்கா பிரச்சனை. எனக்கு 2 குழந்தை இறந்த காரணமே அவங்க. எனக்கு 2 குழந்தை இருந்ததா? எப்படி? வயிற்றுல 9 மாதத்தில் ஒன்று வளகாப்பு விட்டுட்டு இவங்க இது சென்னைக்கு வந்துட்டாங்க பாருங்க மேம். அப்போ எனக்கு வயிறு வலினா தாங்கவே முடியலைங்க மேம். இவங்க ஃபோன் போட்டு எனக்கு நகை வேணும்னாலும் எனக்கு என்ன பேசுதுனே தெரியாத நான் ஃபோனை கட் பண்ணி வச்சிட்டேங்க மேம்.